வணக்கம் நண்பர்களே, விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தோட்டத்தில் எளிதாக வளர்க்கக்கூடிய பூச்செடிகளில் பால்சமும் ஒன்று. இந்த பால்சம் பூச்செடிகளில் பல வண்ணப்பூக்கள் பூக்கிறதுனால இந்த செடிகளால் தோட்டமே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதிலும் அடுக்கு பால்சம் பூக்கள் பூக்கும் போது தோட்டமே தனி அழகாக இருக்கும். பெரிய அளவு பராமரிப்பு இல்லாமல் எளிதாக முளைத்து வளர்ந்து பல வண்ணப்பூக்களை பூக்கும் இந்த பால்சம் செடிகள் எங்கள் தோட்டத்திலும் அதிக அளவு பூக்களை பூத்திருக்கு. பால்சம் செடிகளை பொறுத்த வரைக்கும் நாற்று விட்டு நடவு செய்யும் முறையே சிறந்ததாக இருக்கும். நாற்றுகளை தொட்டியிலிருந்து எடுக்கும்போது வேறு அருந்திடாமல் கவனமாக எடுத்து 2 அங்குல ஆழத்தில் நடவு செய்யணும். நாற்றுகளை நடவு செய்யும்போது ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் குறைஞ்சது ஒரு 6 அங்குல இடைவெளியாவது விட்டு நடவு செய்யணும். அப்போ தான் செடியோட கிளைகள் பரவி வளர்ந்து அதிக பூக்களையும் விதைகளையும் கொடுக்கும். குறிப்பாக அடுக்கு பால்சம் செடிகள் அடர்ந்து வளரக்கூடியது. இந்த செடியை பாருங்கள். இதை ஒரு தொட்டியில் 2 செடிகளை மட்டுமே நான் வச்சுருக்கேன். சில சமயத்தில் 3 செடிகள் கூட வைக்கலாம். இதனால் தாராளமான இடவசதி இருக்கிறதுனால நல்லா செழித்து வளர்ந்துருக்கு. அதனால் அதிக பூக்களையே இது பூக்குது. இதனால் நமக்கு திரட்சியான காய்களும் தரமான விதைகளும் கிடைக்கும். எங்கள் வீட்டு காம்பவுண்ட் சுவர் ஓரம் நான் கொஞ்சம் பால்சம் விதைகளை தூவி விட்டேன். அதில் இருந்து வளர்ந்த நாற்றுக்கள் தான் இது. இந்த வகை பால்சம் செடிகள் 6 இன்ச்சு உயரம் இருக்கும்போதே அடுக்கு பூக்களை பூக்கக்கூடியது. இதில் ரெட்டு, பிங்க்கு, வயலட்டு, லைட் ஆரஞ்சுன்னு 4 வண்ண பால்சம் செடிகள் இருக்குது. அதில் ஒரு டபுள் கலர் அடுக்கு பால்சமும் இருக்குது. இது லைட் பிங்க்கும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதத்திலேயே இந்த நாற்றுக்கள் வளர்ந்து இப்போ பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், இது எவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு. அதிக பூக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய காய்களை இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த காய்கள் இருந்து ஒரு விதைகளை சேகரித்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இலவசமாக கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பால்சம் செடி காய்கள் பச்சை நிறத்தில் இருந்து லேசான பழுப்பு நிறம் வந்ததும் விதைகளை சேகரிக்கணும். இப்போ காய்களை பறிக்கலாம். அதற்கான பக்குவம் வந்தாச்சு. நல்ல திரட்சியான காய்கள் பறிக்கும்போது வெடித்து விதைகள் சிதறும். அதனால் காய்கள் அழுத்தாமல் பறிக்கணும். இப்போ பாதி செடிகளோட காய்கள் தான் பறிச்சிருக்கேன். இன்னும் ஒரு நாள் கழித்து மற்ற காய்களையும் பறிக்கும்போது இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகிடும். இந்த காய்களிலிருந்து விதைகளை எடுத்து அதை 4 நாட்கள் நிழலில் உலர்த்தி தேவைப்படுவோர் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த விதைகள் எவ்வளவு திரட்சியாக இருக்குது. இந்த 4 வண்ண அடுக்கு பால்சம் விதை தேவைப்படுறவங்க என்னோட 9150595922 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இதோட விதைகள் முற்றிலும் இலவசம். ஆனால் இதை அனுப்புறதுக்கு பதிவு தபால் கட்டணமாக நீங்கள் 30 ரூபா செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதை நான் ஒரு சாதாரண 5 ரூபா கவர்லேயே வச்சு அனுப்பலாம். ஆனால் அது உங்களுக்கு சரியாக வந்து சேருங்கிற எந்த உத்தரவாதமும் இல்லை. சில நேரம் உங்களுக்கு உரியவங்களுக்கு போய் சேரும். சில நேரங்களில் என்ன ஆச்சு, எங்கே போச்சு, அந்த கவர் எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியாது. அதனால் யாருக்கும் பயன் இல்லாமல் விதைகள் வீணாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பதிவு தபால் அனுப்பும்போது அதற்கான ட்ராக்கிங் ஐடி இருக்கிறதுனால உரியவரிடம் கொடுத்து கையெழுத்து வாங்குவாங்க. வாங்கிட்டு அந்த விதைகளை அவங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. இதனால் விதைகள் வீணாவது தடுக்கப்படுது.
நீங்கள் செலுத்த 30 ரூபாயில் பதிவு தபால் 26 ரூபாயும், பிளாஸ்டிக் விதை கவர் மற்றும் கொரியர் கவர் 4 ரூபாய் ஆகிடும். அதனால் உங்களுக்கு விதைகள் நாங்கள் முற்றிலும் இலவசமாக தான் கொடுக்குறோம். ஒரு பாக்கெட்டில் குறைஞ்சது 20 முதல் 25 விதைகள் வரை இருக்கும். இந்த விதைகள் தேவைப்படுறவங்க மேற்சொன்ன வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு 30 ரூபாயை ஜிபே அல்லது ஃபோன்பேயில் அனுப்பலாம். பால்சம் விதைகளை தொடர்ந்து ரெயின் லில்லி கிழங்குகளும் இலவசமாக கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் 4 கலர் ரெயின் லில்லி கிழங்குகள் இருக்குது. இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இலவசமாக கொடுக்க போகிறோம். இதற்கான வீடியோ கூடிய சீக்கிரம் வெளியிடுவேன். அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைஞ்சிருங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.